பிரைஸ் தி லார்ட். மணவாளன் உவமையை இயேசு ஏன் பயன்படுத்தினார் என்பதை பார்க்கலாம். மத்தேயு 9 அதிகாரம் 14-15 வசனங்கள். யோவானுடைய சீஷர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேக தரம் உபவாசிக்கிறோம், உம்முடைய சீஷர்கள் உபவாசியாமல் இருக்கிறது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்கள் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள் என்று சொன்னார். இந்த உவமை நமக்கு 4 விஷயங்களை கற்பிக்கிறது. முதலாவது, கிறிஸ்துவே தெய்வீக மணவாளன். பழைய ஏற்பாட்டில் தேவன் அடிக்கடி தன்னை இஸ்ரவேலின் மணவாளன் என்று அழைக்கிறாரு. உன் சிருஷ்டிகரே உன் நாயகன் என்று ஏசாயா 54:5 சொல்லுகிறது. தன்னை மணவாளன் என்று இயேசு அழைத்துக் கொள்வதன் மூலமாக, நானே இஸ்ரவேலின் கர்த்தராகிய தேவன், என் ஜனத்தோடு உடன்படிக்கை அன்பை புதுப்பிக்க வந்திருக்கிறேன் என்பதை இயேசு இங்கு குறிப்பிடுகிறாரு. இயேசு ஒரு போதகர் மாத்திரமல்ல, கர்த்தராகிய தேவன் ஆவார். இது தெய்வீக கூற்று. இரண்டாவது, தேவனுடைய ராஜ்யம் ஒரு திருமண விருந்தாக அடையாளப்படுத்தப்படுகிறது. அது மகிழ்ச்சி, ஐக்கியம் மற்றும் உடன்படிக்கை அன்பை நிறைந்திருக்கிறது. யூத கலாச்சாரத்தில் திருமணம் வாழ்க்கையின் மிகவும் மகிழ்ச்சியான நிகழ்வாக இருந்தது. 7 நாட்கள் விருந்து நீடித்தது. திருமணங்களில் உபவாசிப்பது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டிருந்தது. அதனால் மணவாளனாகிய நான் இங்கே இருக்கும்போது என் சீஷர்களாகிய எப்படி உபவாசம் இருக்க முடியும் என்று இயேசு கேட்கிறாரு. தேவனுடைய ராஜ்யம் ஏனென்றால் இயேசுவின் பிரசன்னத்தின் இந்த உலகத்தில் வந்துவிட்டது. மூன்றாவது, இயேசு ஒரு புதிய உடன்படிக்கை நிச்சயத்தை அறிவிக்கிறாரு. உபவாசம், மனக்கசப்பு, மனம் துக்கப்படுதல், சட்ட அடிப்படையிலான சடங்குகள் போன்ற பழைய உடன்படிக்கையை மகிழ்ச்சி, கிருபை, மெசியாவின் பிரசன்னம் ஆகியவற்றின் புதிய உடன்படிக்கை ஆசீர்வாதங்களுடன் இயேசு வேறுபடுத்துகிறாரு. நான்காவது, மணவாளன் அவர்களை விட்டு எடுப்படும் நாட்கள் வரும் என்பது இயேசுவின் சிலுவை மற்றும் உயிர்த்தெழுதலை குறிப்பிடுகிறது. இயேசுவின் மரணம் துக்கத்தை கொண்டு வரும், ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதல் மற்றும் வாக்குறுதி அளிக்கப்பட்ட 2ஆம் வருகை நமக்கு நம்பிக்கையை கொண்டு வருகிறது. மணவாளனின் வருகைக்காக விருந்தினர்கள் காத்திருப்பது போல கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக நான் நம்பிக்கையுடனும் ஆயத்தத்துடன் வாழ வேண்டும். கிறிஸ்துவம் என்பது தடங்குகள் அல்லது விதிகளை பற்றியதல்ல, ஆனால் மனவாட்டியாகிய நாம் மணவாளனாக இயேசு கிறிஸ்துடன் வைத்திருக்கும் உறவை பற்றியது. பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னத்தின் மூலம் இயேசு நம்முடன் இருப்பதால் நாம் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும். அவரில் களி கூறவும் உண்மையுடன் நடக்கவும் அவருடைய வருகைக்காக அவருடன் காத்திருக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென்.